12th physics first midterm examsக்கான ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஆனது பார்த்துட்டு இருக்கோம். 35 மார்க்ஸ் இந்த எக்ஸாம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 5 1 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 5 கொஸ்டின்ஸ். இது உங்களோட டெக்ஸ்ட் புக் பேக்ல இருக்கு இல்லையா? ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் நல்லா 1 மார்க் கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. அதில் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். டிஃபைன் கெப்பாசிட்டன்ஸ், கிவ் இட்ஸ் யூனிட், வாட் இஸ் பெல்டியர் எஃபெக்ட், state ampere circuital law, calculate the electric flux through the rectangle of side 5 cm and 10 cm kept in the region of a uniform electric field. So இதெல்லாம் உங்களுக்கு 6 7 8 very very important. 9th question compulsory சொல்றாங்க. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. தேர்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எனி 3 கொஷின்ஸ் அண்ட் கொஷின்ஸ் நம்பர் 13 இஸ் கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. ஸோ 13th கொஷின் ஒரு ப்ராப்ளம் சம் கொடுத்துருக்காங்க. அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 10th one, explain galvanometer is converted into an ammeter. Mention the application of capacitor. Explain the equivalent resistance of series resistor network. இது எல்லாமே நம்ம 2 மார்க்ஸும் சரி 3 மார்க்ஸும் நம்ம இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி ஃபிசிக்ஸ்க்கு சொன்ன கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி விஜய் சேனலில் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் படிங்க. டோட்டலாக இந்த பார்ட்டில் 9 மார்க்ஸ். ஓகே, 13th ஒன் கம்பல்சரி. பேலன்ஸ் இருக்க அந்த 3 கொஷின்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ் செலக்ட் பண்ணி படிச்சுக்கணும். அடுத்து 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்ஸுக்கு 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. இந்த 3 கொஷின்ஸ் வந்து ஏஆர்பின்ற டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோமா? Calculate the electric field due to dipole on its axial line. Very very important. மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. Explain in detail the effect of a dielectric placed in a parallel place capacitor when the capacitor is disconnected from the battery. Explain cells in series and parallel connection. Very important question. Explain the determination of the internal resistance of cell using voltmeter. Very very important. Deduce the relation for the magnetic induction at a point due to an infinitely long straight conductor carrying current using Biot-Savart law. Very important. Calculate the magnetic field inside and outside of the long solenoid using Ampere circuital law. இதில் உங்களுக்கு எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னோன்னா அதை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். ஆல்ரெடி நான் மிட் டேர்முக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். அடுத்தது குவார்ட்டர்லிக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். 12th தமிழ் புக் பேக் ஆன்சருமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்மளோட சேனலை க்ரோத் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டிவில் தான் 50,000 ரீச் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். மிகப்பெரிய நன்றி.